பெருசாக இருக்குது. இங்கே ஒன்று இதுதான் காய்ச்சிருக்கோம், பச்சை கலராக இருக்கும், அப்படியே ஜூஸியாக இருக்கும், சாப்பிடலாம் அப்படியே பச்சையாக. இந்த மாதிரி சுருட்டி அதுக்குள்ளே இருக்கும். ஸோ 10 மாதம் கழித்து ஜான்சி வீட்டுக்கு வந்திருக்கோம். இதெல்லாம் சின்ன செடியாக வச்சது, இவ்வளோ பெருசாக இருந்த 3 செடி வச்சோம். அது முள் முந்திரி, சீத்தாப்பழம் மரம் நல்லா வளர்ந்துருக்கு பெருசாக. இது வந்து டக்குன்னு வாயில் நுழைய மாட்டேங்க பாரு, மல்பெரி. ஸோ மல்பெரி பழம் வந்து இங்கெல்லாம் பார்க்கலாம். இந்த இருக்கும் குட்டி குட்டியாக இருக்குது. இங்கே கொஞ்சம், ஆனால் இது இன்னும் வளர்ந்து தானே பழுக்கும். டிஷ்ஷாக இருக்குது. இங்கே ஒன்று, இதுலேயும் நிறைய இருக்குது. இது கொஞ்சம் வளர்ந்துருக்கு, சாப்பிட்ற அளவு கண்டிஷனில் இல்லை. ஆனால் இங்கே கொஞ்சம் நிறையா இருக்குது. இது இன்னும் டார்க் கலர் ஆகும். அந்த டார்க்காக ஆனதுக்கப்புறம் தான் சாப்பிட முடியும். மேலே கொஞ்சம் இருக்குது, பார்க்க முடியாது, பறிக்கிறதும் கஷ்டம். ஸோ இதெல்லாம் வந்து பெப்பர் பிளான்ட்டு. பெப்பர் பிளான்ட் வந்து மாமரத்தில் படர்ந்துருக்கு. ஆல்ரெடி பெப்பர் பறிக்கிற வீடியோ போட்டிருப்போம். ஸோ என்ன ப்ரீவியஸ் வீடியோவில் போய் பார்க்கலாம். இவன் வந்து காந்தாரி மிளகாய். காந்தாரி மிளகாய் வந்து இருக்கிறதுலே காரம் அதிகமாக இருக்கிற ஒரு மிளகாய். ஒரு 5 மிளகாய் போடுற இடத்துல ஒரே ஒரு மிளகாய் போட்டு சட்னிக்கு வச்சா போதும். சட்னி காரம் பட்டையை கலப்போம். இந்த இருக்கு பாருங்கள், ரெட்டு வந்து ஃபுல்லாக பழுத்தது. வாழா கையில் ஃபுல் ரெட்டு சாப்பிட்டோம்னா வாய் வந்துடும். பெப்பர், நல்ல மிளகு வந்து பார்க்கலாம். இது இருக்கா பாருங்க, இது இருக்கா. இந்த வச்சிருவோம். காந்தாரி மிளகாவை கையில் சும்மா வச்சுருந்தா கூட தெரியாமல் கண்ணில் தேய்ச்சிட்டா அவ்வளோதான். ஸோ மிளகு தெரியுதா? இப்படி தான் காய்ச்சிருக்கோம், பச்சை கலராக இருக்கும். இதை பறித்து இதெல்லாம் நல்லா விளைஞ்சிடும், நல்லா பெருசாக இருக்குதுலாம். இதை பறித்து காய வச்சோம்னா போதும், கருப்பு கலர் ஆகிடும். இன்னைக்கு மார்னிங் தான் ரீச் ஆனோம். இனிமேல் தான் பறிக்க ஆரம்பிக்கணும். இதை மேலே மாமரம் ஒரு படர்ந்துருக்கு, மாமரம் ஃபுல்லாக. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு வந்து நல்ல ஃபுல்லாக வந்து காட்டு செடி மாதிரி வளர்ந்துருச்சு. ஸோ எல்லாத்தையும் ஒதுக்கி வெட்டணும். நான் ஒதுக்கி வெட்டி போட்டிருக்கு, அதனால் இந்த இடம் அப்படி இருக்குது. ஸோ வந்து கருவேப்பிலை மரம் 2 இருக்குது. இது வந்து சிகப்பு அடுக்கு செம்பருத்தி. ஸோ இந்த அடுக்கு செம்பருத்திக்குள்ளாரையும் வந்துட்டு பெப்பர் வந்துட்டு வச்சு வெட்டுப்போம். இதுக்குள்ளாரையும் நிறைய பெப்பர் நிற்குது தெரியுதா? ஸோ அடுக்கு செம்பருத்திக்குள்ளாரையும் பெப்பர் நிற்குது. ஸோ இங்கே கன்னியாகுமரியில் வந்து ஒரு வாரமாக செம மழை. இது வந்து அங்கே பின்னாடி காமிச்ச அந்த முள் முந்திரி செடி இல்லை, ஆக்சுவலாக மரம். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 1 இயர் ஆகுது இது வச்சு. ஸோ இப்போ தான் இந்த லெவல் வளர்ந்துருக்கான். என்னோடய ஹைட் வந்துட்டான், 6 அடிக்கிட்ட வந்துருச்சு. வேப்ப மரம் இது வந்து ஆடத்தோட ஆடு சாப்பிடாத இலை. ஆடு சாப்பிடாது. நல்ல மூலிகை செடி, சளி காய்ச்சலுக்கு வந்துட்டு ரொம்ப நல்லது.
இது வந்து நிலவேம்பு செடி. இது வந்து லாங் பெப்பர் கிடையாது, திப்ளி. இந்த இங்கே தான் திப்ளி காய்ச்சிருக்கு, தெரியுதா? இங்கே தான் பெருசாகும். ஸோ இதுவுமே கிரவுண்டில் ஃபுல்லாக படர்ந்து இருந்தது, எல்லாத்தையுமே ஒதுக்கிட்டோம். நிறைய இருக்குது இன்னும். இதெல்லாம் திப்ளி தான். கொய்யா மரம், அப்புறம் வந்து சுகர் பிளான்ட் இருக்குது. ஸோ இந்த இலை வந்து தண்ணியாக இருக்கும். இந்த இலையை சாப்பிட்டிங்கன்னா அப்படியே ஜூஸியாக இருக்கும், சாப்பிடலாம் அப்படியே பச்சையாக. சுகரோட இன்சுலின் செடின்னு சொல்லுவாங்க. சுகர் பேஷண்ட் வந்து சாப்பிட்டா நல்லதுன்னு. அது கம்பளி பூச்சி நிற்கிறான் இங்கே. இது வந்து பச்சை இலை. பச்சை இலை வந்துட்டு என்ன ஒரு பூச்சி, தேள், பாம்பு என்ன கடித்தாலும் வந்துட்டு இந்த இலையை வந்து கடித்த இடத்துல போட்டால் போதும், கசக்கி சும்மா கையில் கசங்கினாலே ஜூஸியாகிடும். வந்து சாறு வந்து இறங்கும் நல்லா. கடித்த இடத்துல வச்சு கட்டிட்டோம்னா எவ்வளோ பெரிய விஷமாக இருந்தாலும் முறியடிச்சிடும். இங்கே எல்லாம் லாங் பெப்பர் வந்து கிராப் பண்ணி போட்டது தான் இருக்குது. இவனும் ஒரு காந்தாரி மிளகா. கொசு பயங்கரமான கலரில் இருக்கான். ஒரு பறக்க முடியாத அளவு இருந்திருக்கான். அகெயின் நிலவேம்பு செடி வந்து உங்களுக்கே தெரியும், கொரோனா டைமில், அப்புறம் வந்து டெங்கு ஃபீவர், எனி வைரல் ஃபீவருக்கு வந்து இதை தண்ணியில் போட்டு காய்ச்சி குடித்தோம்னா அவ்வளோ நல்லது. வைரல் ஃபீவர் வந்துட்டு சரி பண்ணிவிடும் அது. ஸோ இங்கெல்லாம் நிறைய கீரை வெரைட்டி இருந்தது, எடுத்துட்டாங்க. திரும்ப வந்துடும். ஆனால் அடியிலேருந்து பச்சை பொன்னாங்கண்ணி கீரை இருந்தது. நிறைய நிலவேம்பு செடி வந்துட்டு இந்த இருக்குது. இதோட சீடு வந்துட்டு என்ன ஆகும்னா காஞ்சி போயிடும். மழை தண்ணி பட்ட உடனே அதுவாக உடச்சி செதறி அங்கங்கே விழுந்து முளைக்கும். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் முளைச்சிருக்காரு. இங்கே ஒன்று இருக்குது. இது எல்லாமே நிலவேம்பு செடி தான். இது நிறைய இருக்குது, படி ஃபுல்லாக இருக்குது. ரியானா மேடம் வந்து ஹெல்பிங் ஆஃபீஸர். வாஷ் பண்ணதை எடுத்து தான் வச்சுன்னு இருக்கா. ஓகே, வீடு சுற்றி வந்தாச்சு. இப்போ தான் வந்திருக்கோம். ஒன்று ஒன்றா வீடெல்லாம் க்ளீன் பண்ணி ரெடி பண்ணிகிட்ருக்கோம். கிச்சனில் வந்து மேடம் அடுக்கி வச்சுட்ருக்காங்க. சங்கரா மீன் மண்டை எங்கே பிடிச்சி சங்கரா மீனை செம்ம ஃப்ரெஷ். எப்படி முறுக்கிக்கிட்டு இருந்தான் பார்த்தீங்கல்ல. உப்பும் வந்துச்சுன்னா உப்பையும் போட்டுட்டு புளிப்பை மட்டும் பார்த்துக்கணும். தேங்காய் ரொம்ப காஞ்ச தேங்காவா, ஒரு அளவுக்கு மேலே அறைய படலாம். அது மல்லு வெட்டிக்கிட்டு கிடக்க அறையுவானா. இந்த எறும்பு பேர் வந்து மிஸ்ருன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து நிறைய மருத்துவ குணமும் இருக்குது. இந்த மிஸ்ரு ஆண்ட்டில் துவையில் அரைச்சி சாப்பிடுவாங்க இந்த எறும்பை. இல்லைன்னா இந்த எறும்பை வந்து தண்ணியில் சுட வச்சு அந்த தண்ணியை வந்து வடிகட்டி அதை வந்து காதில் விடுவாங்க. ஸோ என்ன ஆகும்னா காதில் வந்து சீல் வடிகிற பிரச்சனைலாம் வந்து குறையும். ஸோ அந்த மாதிரி மருத்துவ குணம் இருக்கிற ஒரு எறும்பு தான் இந்த மிஸ்ரு.
நம்ம ட்ரைலாம் பண்ண வேணாம், துவையெல்லாம் பாவம். ஸோ இவன் எப்படி கூடு கட்டுவான்னா, இலையை வந்து மரத்தில் வந்து ஏதாவது ஒரு இலையை வந்து சுருட்டிடுவான். அப்படியே சுருட்டி அதுக்குள்ளே வந்து கொத்தா வந்து குடியிருப்பாங்க. இங்கே காமிக்கிறேன் பாருங்கள். ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணால் அட்டாக் பண்ணுவாங்க. இந்த இது பாருங்கள், இந்த இலையை வந்து சுருட்டி வச்சுருக்காங்க. ரொம்ப பண்ணோம்னா அட்டாக் பண்ண வந்துடுவாங்க கும்பலாக. இந்த மாதிரி சுருட்டி அதுக்குள்ளே இருக்கும். எல்லாம் வெளியே வந்துருச்சு பார்த்தீங்களா? இலையை தொட்டோன்னே எல்லாம் வெளியே வந்துட்டான். என் கை மேலே 2-3 எறும்பு ஏறிட்டான். அட்டாக் மோடு வந்துடுவாங்க, யாரா வீடை கலைக்கிறதுன்னு. ஏன்னா டேஸ்ட் ஃபண்டாஸ்டிக் இல்லை? ஃபண்டாஸ்டிக். இங்கே நீ கொஞ்சம் முதல்ல கொஞ்சம் அப்படியே சிம்மா வச்சுட்டு, எனக்கு தெரிஞ்சு போதும் குழம்பு. கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம், ஃப்ளேவர். நல்லெண்ணெய் ஊற்றினா நல்லா இருக்கும், பட் என்கிட்ட நல்லெண்ணெய் இல்லை, அதனால நான் கடலெண்ணெய் ஊற்றுறேன். நல்லாயிருக்கும். மீன் குழம்புக்கு கொஞ்சம் எண்ணெய் நிறைய இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ டேஸ்ட் பண்ணி பாருங்கள், அந்த இதோட சேர்த்து கடலெண்ணோட ஃப்ளேவரோட சூப்பராக இருக்கும். இந்த ப்ளீஸ். அப்படியே சூப் மாதிரி குடிச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் போடணுன்றியா? இல்லை, இன்னும் கொஞ்சம் நீ காரம்ன்றல்ல, போடலாம். எனக்கு தான் தலை. இன்னும் போட்டாலும் தகுந்த தான் நினைக்கிறேன். இல்ல இதெல்லாம் திரும்ப பண்ணலாம், நோ ப்ராப்ளம். திரும்ப இடி இடிக்க போகுது, மின்னல் வெடிச்சு. கேட்குதா?